நான் உங்க பக்கத்திலேயே இருந்தேன், ஒரே வீட்ல. எனக்கு உதவி செஞ்சவங்கள நான் முதல்ல கோயில்ல சந்திச்சேன். நீங்களும் நானும் ஒண்ணு சேரணும்னு விதி எழுதிருக்கு. அந்த பொம்பளை வேற யாரும் இல்ல, சீமாதான். வாழ்க்கை எவ்வளவு விந்தையானது இல்லையா சார்? சரியாத்தான் சொன்ன சுஜி. வாழ்க்கை ரொம்ப விந்தையானது. எந்த பொண்ணுக்காக நான் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தேனோ, எந்த பொண்ணு நான் வெறுத்துக்கிட்டு இருந்தேனோ, அவதான் இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்தினா சுஜி. அது மட்டும் இல்ல சார், நம்ம 2 பேரோட கயிறு கட்டி விட்டதும் அவங்கதான். அவங்க செஞ்ச பாவெல்லாம் போயிடணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சாங்க. நான் வேண்டிக்கிட்டது நிறைவேறிடுச்சு. ஆனா அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்காது சுஜி. ஆனா அவ நிச்சயம் பரிகாரம் செஞ்சிருக்கா. உனக்கு உதவி செஞ்சு என் மனசுல அவ மேல இருக்கிற வெறுப்பை எல்லாத்தையும் அவ அழிச்சிட்டா. என்னால என்ன பண்ண முடியும்? துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. உன் உயிருக்கு ஆபத்து நினைச்சு உன்னை கூட்டிக்கிட்டு தண்ணியில குதிச்சுட்டேன். அவள அந்த பாவிங்க என்ன செஞ்சாங்களோ என்னவோ. அவங்களுக்கு எந்த கெடுதலும் நடக்காது. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிள்ளையரப்பா எப்பவும் கெடுதல் நினைக்க மாட்டாரு. பிள்ளையரப்பா எப்பவும் நமக்கு துணையா இருப்பாரு. சார், உங்களுக்கு பசிக்குதா? அப்படின்னா உனக்கு பசி எடுக்குதுன்னு அர்த்தம். நான் சுத்தமா மறந்தே போயிட்டு சுஜி. நீர் நான் ஏதாவது கொண்டு வரேன். சார், சார் உட்காருங்க. சாப்பிடு. நான் தனியா சாப்பிட மாட்டேன்ல. இப்ப சாப்பிடு. சுஜி, உன்னோட முழு பேர் என்னன்னு சொல்லு. சுஜாதா. சுஜாதா தனா பிரபு. என் பேர் என்ன? சார், என்னாச்சு சார்? ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. ஓடி ஓடி களைச்சு போயிருப்பேன்.
இனி படுத்து தூங்க. விடிஞ்சதும் இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். நாம இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு தனிமையான இடத்துக்கு போக போறோம். அந்த இடம் காட்டுக்கு நடுவுல இருக்கு. அங்க நம்மள யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. ஞாபகம் வந்துச்சு. சீமா சொன்னா இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு கிராமம் இருக்குன்னு. அது ஒரு தனிமையான இடமா? அங்க நமக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. விடிஞ்சது நாம அங்க போயிடலாம். சார், விடிஞ்சிருச்சு. நாம அங்க போயிடணும் சார். சார், தூரத்துல ஒரு வீடு தெரியுது. அவள் ஒரு தொடர்கிறது. நீ எதையும் யோசிக்காத. யோசிக்கிறது மூளை இருக்கிறவங்க செய்யறது. புரிஞ்சுதா? மரத்து மேல இருக்கிற பழம் எப்ப பழுக்குதான்னு பாத்துக்கிட்டே இரு. அத நான் என்ன பண்ணுவேன், எங்க அனுப்புவேங்கிற விஷயத்த யோசிக்கவே யோசிக்காத. சரி, நான் யோசிக்க மாட்டேன். நீயே யோசிக்கோ, நீயே பிளான் போடு. ஆனா எது செய்யறதா இருந்தாலும் அத சொல்லிட்டு செய்ய. அந்த பிரபு என்னடா நான் தப்பிச்சு போயிட்டான். சீமாவை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க. எதுக்கு? சீமாவை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்க பிளானே என்னன்னு தெரியாம நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க தனியா உட்கார்ந்து சீட் விளையாட்டுமா? அதுலயும் நீ தோத்து போயிடுவ சுதர்ஷன். தோக்குறது உன்னோட பிற பொறுமை சுதர்ஷன். இது வரைக்கும் உனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் உன்னால எதுவும் பண்ண முடியும். அப்படின்னா உனக்கு எதுவும் தெரியாம இருக்கிறதா நல்லது இல்லையா? நல்லதையும் புரிஞ்சுக்க முடியாது, கெட்டதையும் புரிஞ்சுக்க முடியாது. இந்த கலாவதியை எப்படி புரிஞ்சுக்குவ? தனாக்கு சீமா மேல வெறுப்பு, கரெக்டா? அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை நாளா வரல? யோசி. இங்கதான் நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. யோசிக்கவே மாட்டேங்கிற. அவன் இத்தனை நாள் சீமா கூட இருக்கிறதுக்கு காரணம் அவனுக்கும் சீமாக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கலாம். இல்ல தனா எங்க இருக்கிறாங்கிற விஷயம் சீமாக்கு தெரிஞ்சிருக்கணும். அது அவளுக்கு தெரியுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். இன்னைக்கு அவ தனாவை கூட்டிக்கிட்டு தூரமா ஓடி போக போறான்னு என் மனசு சொல்லுது. ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த முறை நாம தனாவை துரத்த போறதில்ல. நாம அவன் பின்னாடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்தானா நாம இங்க சீமாவை பலியாடாக்கலாம். சரி,
நீ சொன்னா நான் கேட்காம இருக்க முடியுமா? யோசிக்கிறத விட்டுட்டா போதுமா? அவங்கள என்ன பண்ண போற? அதான் ஒரு கும்பல இருக்குதே உள்ள, அவங்களதான் நீ கட்டிப்பட்டு வச்சிருக்கே. அவங்கள என்ன செய்ய போற? இன்னும் எத்தனை நாள் அவங்கள உயிரோட வச்சிருக்க போற? அப்புறம் இந்த பாப்ஜி, அவன அன்னைக்கு நான் அவனை கொல்றேன்னு சொன்னேன். அவனை எதுக்கு உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு தெரியல. எவனா அவன் பாட்டு போடுறது? நிறுத்துடா. கலா, என்ன நான் செலக்ட் பண்ண பாட்டு சிச்சுவேஷனுக்கு சூப்பரா இருக்குல்ல கிஷோர் மாமா? ஏ கிஷோர் மாமா, இவங்க முகத்தெல்லாம் பாத்தீங்களா? வாடி போய் சுருங்கி போய் கிடக்குது. என்ன கலா, பயந்துட்டியா?